நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, புகாரில 6487வது செய்தி, ஹுஜிபத்தின் நாரு பிஷஹவாத், நரகம் மனோஇச்சைகளால் மூடப்பட்டிருக்கிறது. ஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மக்காரி, சொர்க்கம் சிரமங்களால் மூடப்பட்டிருக்கிறது. அற்புதமான ஹதீஸ். ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த ஹதீஸை சிந்திச்சு பார்க்கணும். சொர்க்கம் வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள், நரகில் நாம் சென்றுவிடக் கூடாது என்று அது குறித்த எச்சரிக்கையை கடைபிடிப்பவர்கள், தங்கள் இந்த உலகத்தில் தங்களுடைய செயல்பாடுகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை 2 வார்த்தையில ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மக்காரி, சொர்க்கம் சிரமங்களால் மூடப்பட்டிருக்கிறது. சொர்க்கம் வேணுமா? உலகத்தில் கஷ்டப்படணும், சிரமப்படணும். மார்க்கத்தை சரியான அடிப்படையில் கடைபிடிக்கின்ற பொழுது உனக்கு துன்பம் வரும், பல்வேறு இடர்பாடுகள் வரும், அதையெல்லாம் நீ பொறுத்து கொள்ளணும். சிரமப்பட்டா தான் சொர்க்கம்ட்டாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு மார்க்கத்தின் பெயரால் இந்த உலகத்தில் நாம் சிரமப்படுகிறோமோ அந்த அளவிற்கு சொர்க்கத்தின் திரையை நாம் அகற்றுகிறோம், சொர்க்கத்துக்குள்ள போக போறோம்னு அர்த்தம். மார்க்கத்தின் பெயரால் நம்ம கஷ்டப்படுறோம், சிரமப்படுறோம்னு சொன்னா சொர்க்கத்தின் திரையை விளக்குகிறோம். மார்க்கத்தை கடைபிடிக்கிற ரொம்ப சொகுசா இருக்கிறோம், கஷ்டமே இல்லை சிரமமே இல்லைன்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும், சரியா தான் பயணிக்கிறோமா? சத்தியத்தின் பாதையில் தான் நாம் பயணிக்கிறோமா? எந்த சிரமமும் நமக்கு இல்லையே. நபிகள் நாயகம் அவர்கள் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்றால் சிரமம் வேண்டும் என்றார்களே, யோசிச்சு பார்க்கணும். அதே போல் நரகத்தை பற்றி நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், ஹுஜிபத்தின் நாரு பிஷஹவாத், நரகம் மனோ இச்சைகளால் மூடப்பட்டிருக்கிறது, தீய இச்சைகளால் மூடப்பட்டிருக்கிறது. ஒருவன் மனோ இச்சையை பின்பற்றி செல்வானே ஆனால், அவனுடைய இச்சைக்கு ஏற்றவாறு தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வானே ஆனால், மனம் போன போக்கில் அவன் பயணிப்பானே ஆனால் நரகத்தின் திரையை அகற்றுகிறான் என்று பொருள். நரகத்தின் திரையை அகற்றுபவன் எங்கே விழுவான்? நரகில் விழுந்து விடுவான். அப்ப இந்த உலகத்தில் நம்முடைய மனம் போன போக்கில நம்முடைய இச்சை எவ்வாறெல்லாம் செயல்படும்படி நம்மை தூண்டுகிறதோ அதன் பேரிலேயே நாம் பயணிப்போமே ஆனால் அந்த பாதை நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பாதை, ஆபத்தான பாதைங்கிறத புரியணும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க அதைத்தான் எச்சரிக்கை செய்கிறார்கள்.